தமிழகத்தில் 6 இடங்களில் சிபிஐ சோதனை நடைபெற்ற நிலையில் அதில் 27 லட்சம் ரூபாய் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் முருகேசன்? தமிழ்நாட்டில் நேற்று 6 இடங்களில் சிபிஐ சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது அந்த சோதனை முடிவில் 27 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அதே போன்று குற்ற ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் நேற்று அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக 6 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. இதில் சென்னை மந்தவெளி பகுதியில் சென்னை போர்ட்டின் மூத்த துணை இயக்குநர் புகழேந்தி, அதே போன்று துறைமுகத்தின் போக்குவரத்து பிரிவு அதிகாரியான சேகர், ராயப்பேட்டையில் வசிக்கும் சேகர் ஆகியோர் வீட்டிலும், தமிழகத்தின் கன்னியாகுமரி, திருவள்ளூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றது. இதில் சுமார் 70 லட்சம் லஞ்சம் கேட்ட விவகாரம் தொடர்பாக இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பாக சிபிஐ அதிகாரிகள் இந்த லஞ்சம் கேட்ட புகார் குறித்து வழக்கு பதிவு செய்து நேற்று காலை முதல் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். தற்போதுதான் இந்த சோதனை முடிவில் ரூபாய் 27 லட்சம் ரூபாய் ரொக்கமும் அதே போன்று பல்வேறு குற்ற ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2019 மற்றும் 2020 ஆகிய காலகட்டங்களில் 4 இழுவை படகுகள் மற்றும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை எண்ணெயை மீட்கும் கப்பல், இந்த 2க்கும் சேர்த்து மொத்தம் 70 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்ட விவகாரத்தில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து நேற்று சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் 6 இடங்களில் இந்த சோதனை மேற்கொண்ட நிலையில் தற்போது இந்த சோதனை தொடர்பாக ரூபாய் 27 லட்சம் ரூபாய் பணமும் அதே போன்ற குற்ற ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று துறைமுகத்தின் மூத்த துணை இயக்குநரான புகழேந்தி, ஓய்வு பெற்ற இயக்குநர் புகழேந்தி மற்றும் போக்குவரத்து பிரிவு அதிகாரியான சேகர் ஆகியோர் தொடர்பான இடங்களில் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.